10வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி திருச்சியில் நேரு யுவகேந்திரா சார்பில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆசனங்களை செய்து மகிழ்ந்தனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தோன்றிய உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வு அளிக்கும் யோக கலையை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தியதுடன் பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டு உலக நாடுகள் ஒருமித்த ஆதரவுடன் 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 10வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நேரு யுவகேந்திரா மற்றும் வீரமங்கை வேலுநாச்சியார் இளையோர் நலச்சங்கம் தமிழ்நாடு சிலம்ப இளையோர் சம்மேளனம் இணைந்து திருச்சி பொன்மலையில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் சப்த நாடிகளுக்கும் பலன்தரும் வகையில் பல்வேறு ஆசனங்களை பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆசனங்கள் மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்து மகிழ்ந்தனர். சிறப்பு விருந்தினர்களாக உலக சிலம்ப இளையோர் சம்மேளன துணை தலைவர் வரகநேரி ரவிச்சந்திரன், பேராசிரியர் சதீஷ்குமார், உலக சிலம்ப இளையோர் சம்மேளன தலைவர் மோகன், தமிழ்நாடு சிலம்ப இளையோர் சம்மேளன செயலாளர் நவீன், வீரமங்கை வேலுநாச்சியார் இளையோர் நல சங்க தலைவர் செல்வி சுகிதா, செயலாளர் சுஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று சர்வதேச யோகா தின நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். வீடியோ போயிட்டு இருக்கு தம்பி, சத்தம் போடாதனா சத்தம் போடக்கூடாது. ஏய் பேசக்கூடாது. ஓகே, நல்லா குனி தம்பி. கூட்டாங்க வாங்க. சதீஷ் சார் இங்க பாருங்க. ஓகே, அப்படியே எல்லாருமே அப்படியே கையில் வச்சுட்டு நில்லுங்க. நில்றா நீயா. ஓகே அப்படியே தான். அப்படியே